Hello friends, welcome to my channel. எல்லாருக்கும் happy afternoon. So after a long time நம்ம சேனல்ல வந்து ரிவ்யூ வீடியோ போட போறோம். ஸோ ஒரு குட்டி ரிவ்யூ தான், நாட் மச் பெருசா நிறைய விஷயங்கள் கவர் பண்ண முடியாது. அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா கண்டினியூஸா இந்த 4 டேஸுமே என்னை வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரெஸ்ட் எடுங்க, ப்ரேயர் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க. எனக்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்ன பண்ணாலுமே கிடைக்காத ஒரு விஷயம்தான் வந்து மற்றவங்களோட லவ். ஸோ எனக்கு இத்தனை லவ் நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதை தாண்டி நிறைய பேர் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கும் தேங்க்ஸ். நான் அதையும் தாண்டி வீடியோ போட்டால் ரெஸ்ட் எடுங்க அப்புறமா பார்த்துக்கலான்னு அந்த சப்போர்ட் நீங்க எனக்கு எப்பொழுதுமே கொடுத்துட்டே இருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு ஈவெண்ட் வந்து நடக்குதுன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இன்னைக்கு ஈவெண்ட்ல வந்து க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நான் இப்பவே சொல்றேன். ஏன்னா வந்து அந்த லைவ் எல்லாம் பார்த்துட்டு சுவாமியை பார்க்க யாரும் வரல, சுவாமியை பிடிக்கலையா அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அங்க வந்து ரம்ஜான் செலிப்ரேஷனா, லாங் வீக்கெண்டா இந்த டைம்ல. ஸோ நிறைய பேர் வந்து வெக்கேஷன் போயிடுவாங்களாம். அண்ட் ஆல்சோ அந்த ஹைவே ரொம்ப டிராஃபிக்கா இருக்கிறதுனால அங்க போய் ரீச் ஆக முடியாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எத்தனை பேர் போயிருக்காங்க, எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் ரம்ஜான் செலிப்ரேட் பண்ற யாருமே வந்து அங்க மோஸ்ட்லி போக முடியாது. ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக கண்டிப்பா ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. தயவு செய்து அதுக்கு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு தேங்க் பண்ணும், நம்மளுடைய பேஜ்லயும் ரீசெண்டா ஃபேன்ஸ் மாரியே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அந்த கரெக்டா மற்ற கமெண்ட்ஸுக்கெல்லாம் கீழே கூட 1-2 மெசேஜ் பண்ணுவீங்க. அந்த மாரி வந்த எந்த கமெண்ட்டுக்குமே நீங்க யாருமே ரிப்ளை பண்ணல. ஆனா நீங்க வேற கமெண்ட்ல போய் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்குக்கா டெலீட் பண்ணுங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுற கும்பலுக்கு நீங்களே ஒரு கமெண்ட் போட்டு உங்க கும்பல்லே வந்து இன்னொருத்தங்க கமெண்ட் போட்டு எங்க சேனல்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நாங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். ஒரு குட்டியான இந்த வீக் ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதில் இருக்க மிஸ்டேக்ஸ் மட்டும் சொல்கிறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைங் ஆகாத விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கங்கா யமுனா அவங்கள பார்க்கறதுக்காக விஜய் வந்தார். 5 இயர்ஸ் கழிஞ்சு வராரு. ஸோ அந்த இடத்துல எனக்கு இன்னும் கூட எமோஷன் காமிச்சிருக்கலாம் அப்படின்றது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அது போக அந்த இடத்துல விஜயுமே வந்து ரொம்ப கேஷுவல் டாக்காக போச்சு. அங்கே வந்து கோதுன்னு கூப்பிடல, அதேமாரி யமுனா கலெக்டர் ஆயிட்டா, எதுவுமே யாருக்குமே எதுவுமே சொல்றது இல்லை. எல்லாம் சீரியல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யார் என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே சொல்லல. அந்த இடத்துல கலெக்டர் ஆயிருக்கான்னு சொன்னா கண்டிப்பா அங்க விஜய் ஒரு நக்கல் பண்ணிருப்பாரு, அது மிஸ்ஸிங். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் மிஸ் ஆச்சு. ஸோ அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எதுக்காக அவர் அந்த வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்தாங்க அப்படின்றதே வந்து தேவையில்லாத ஆணையா தான் நான் கன்சிடர் பண்ணேன். ஓகே, அங்க ஈவினிங் வந்தா பேச முடியாது அப்படின்றதுக்காக போய் பேசுனீங்க. அந்த இடத்துல இன்னும் கூட கொஞ்சம் அந்த பழைய விஷயங்கள் பேசி ஏதோ ஒன்று கொஞ்சம் கூட நல்லா இன்டராக்ட் பண்ணி கொஞ்சம் இழுத்து இருந்திருக்கலாம் கொஞ்சம் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அங்கே யாழினி குட்டி அப்போ பார்க்கல. அண்ட் காவேரியோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கங்காவோட எக்ஸ்பிரஷன் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த குழந்தைய எக்ஸாக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. எவ்வளோ இயர்ஸ் கழிஞ்சு பார்க்குறோமோ அந்த ஒரு ஃபீலோட அந்த குழந்தைய தூக்குனாங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதேமாரி விஜய் யாழினியை கேட்கறதா இருக்கட்டும், அந்த இடத்துல அழகான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். பாப்பா வந்து அவங்க அம்மா இல்லை, அவங்க அம்மா கூட சேர்ந்து செலிப்ரேட்டே பண்ணலன்னு ஃபீல் பண்ணதுனால காவேரி வந்து அழகாக கூட கை பிடிச்சி கேக் கட் பண்ணி பாப்பாவுக்கு ஊட்டி அந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த இடத்துல அதை பார்த்து விஜய் கண்ணுல இருந்து கண்ணை தொடச்சது, அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாரி வந்து பாப்பா நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாங்க. விஜயும் சரின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் ஓகே அம்மா கூட அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே போயிட்டாங்க. அது வந்து வீட்டில் போய் அவர் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருக்கலாம். ஏன்னா 5 வருஷமா அவரும் பாப்பாவுமா வாழ்ந்துட்டாங்க. இங்கேயும் வந்து குட்டி குழந்தைங்க வந்து என்னதான் நம்ம இருந்துக்கிறோம் யார் கூட இருந்தாலுமே அம்மாவை அப்பாவை வந்து தேடும். 10 மணிக்கு மேலே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு சீன் அழுதுருக்கணும். அதை
பேம்பர் பண்ணி அதை காவேரி அழகாக கொண்டுட்டு போய் கொஞ்சி தூங்க வச்சிருக்கலாம். இங்கே 2 பேர் மொபைல் நோண்டுறாங்க, அங்கே காவேரி கொஞ்சம் மொபைல் நோண்டுறாங்க. பெட்டில் படுத்தாங்க, கதை சொன்னாங்க, தூங்கிட்டாங்க. அந்த கதை சொல்கிற பாட்டுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் காவேரி குட்டி காவேரியை ஹக் பண்ணி தூங்குவாங்கன்னு பார்த்தா யாழ்னிக்கும் குட்டி காவேரிக்குமான பாண்டை காமிச்சிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே விஜய் ஒரு பேக்கோட வந்தார் இல்லையா, நான் நிஜமாலுமே அதில் வந்து யாழ்னிக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காருன்னு நினைச்சேன். என்ன மாரியே யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் இல்லப்பா, நாங்க 10 பைசா செலவு பண்ண மாட்டோன்ற எம்என் டீம் கிட்ட ஒண்ணுமே பேச முடியாது. ஸோ அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. பாப்பா யூனிஃபார்ம் போட்டுட்டு கிளம்புற மாதிரி வச்சிருந்தாங்க. அவங்க நடந்து போறேன்னு காவேரி போயிட்டாங்க. விஜய் டு த கோர் காவேரி இரிட்டேட் பண்ணாரு. குட்டி காவேரி ஒரே அசிங்கமா போயிடுச்சு குமார் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. அந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா நடிக்குது ஆக்சுவலி. குட்டி காவேரி அந்த கார்ல இருந்து இறங்கி கோபிச்சுட்டு போனாங்க இல்லையா, நான் எங்க மிஸ் வீட்டுக்கே போறப்போ அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அண்ட் விஜய் பின்னாடியே போனாரு. அப்புறம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணி குழந்தைய வந்து என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. பெல் அடிச்சிருவாங்க, நீ வந்து பாய் சொல்லாம நான் விட மாட்டேன்னு குழந்தைய மிரட்டி பாய் வாங்கிட்டு குழந்தைய அனுப்பிச்சு விட்டுட்டாரு. ஸோ அங்கே போனால் பிரின்சிபல் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணோன்னே காவேரி கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே ஹார்ஷாகவே பாப்பா கிட்ட நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ இருக்க ஸ்கூல்ஸில் எல்லாருமே குழந்தைகளை பேம்பர்டாக தான் வளர்த்துறாங்க. இதை பற்றி டீப்பாக போக வேண்டாம். ஆனால் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக போன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருந்துருக்கலாம், பாவம் குழந்தை அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் அந்த கிட்னாப் சீனுக்காக தான் வச்சுருந்தாங்க, அதனால ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்ததே வந்து காவேரி கூட போயிடுச்சுன்னு போயிடுவா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூலாக இருந்தாரு. காவேரி வந்து அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல யாரை மிஸ்டேக் சொல்றதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் விஜய் வந்து காவேரிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், பண்ணல. இல்ல சாரதாமாக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், பண்ணல. அண்ட் ஆல்சோ வந்து பாப்பா அங்க நிற்கும் போது செக்யூரிட்டி கார்டு வந்து பாப்பா தனியா நிற்கும் போது வீட்டுக்கு போன் பண்ணி விஜய் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், அதுவும் பண்ணல. எல்லாத்தையும் தாண்டி இங்க கிட்னாப் சீன் வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பாப்பா வந்து ஸ்கூல்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது 5 மணி ஆகும்போதும் விஜய் கிட்ட ரியாக்ஷன் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஸ்கூல்ல அவ எங்கேயும் போக மாட்டா அப்படின்ற தைரியத்துல அவர் இருந்துட்டாரு. ஸோ அங்க ஃபோர்ஸா வந்து நின்று பார்த்துட்டு பாப்பாவை காணணும்னு ஒரு பதட்டமும் இருந்திருக்கணும், ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா காமிச்சுக்கணும். ஆனா அவர் வந்து காவேரி கிட்ட காமிச்சுக்க முடியாம தடுமாறி நின்ன மாதிரியும் காமிச்சாங்க. ஃப்ரைடே எபிசோட் வராம அந்த லாஸ்ட் பிட்டுக்கான ரிவ்யூ நம்ம கொடுக்கவே முடியாது. ஏன்னா ஃப்ரைடேவோட மண்டேவோட எபிசோட் பார்த்தா தான் ஏன் இந்த மாரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான மீனிங் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட கொஞ்சம் விஜய் வந்து எமோட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 5 வருஷமா உயிரை கொடுத்து வளர்த்திருக்காரு. அந்த குழந்தை மிஸ் ஆயிடுச்சு. ரோட்ல போய் ஒரு ஒயிட் காரை தொலாவிட்டு இருந்திருக்காங்க. அதாவது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கார் நம்பர் தெரியாதான், ஒயிட் கார் அப்படின்னா போற ஒயிட் கார்ல நிறுத்தி பாப்பா எங்கன்னு பார்த்துருக்கணும், அதுவும் பார்க்கல. சும்மா கார் எடுத்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே என்ன சொல்றது. அதுக்கப்புறம் வந்து சிசிடிவி கேமரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பசுபதி நேம், ராகவ் நேம் எல்லாம் வருது. ஸோ காவேரிக்கு கொஞ்சமாவது டவுட் வரணும். ஸோ தொடரும் போட்டிருக்காங்க, என்ன அப்கமிங்ல வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா ஒன்று இன்னும் கூட கொஞ்சம் விஜய் கிட்ட எக்ஸ்பிரஷன் இருந்திருக்கணும். ஏன் எக்ஸ்பிரஷன் வரல எப்படி அப்படின்றதெல்லாம் மண்டே எபிசோட் பார்த்துட்டு ஒரு வேலை வராமல் இருக்கட்டும் அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.